வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். இன்னைக்கு காலையில் சாப்பாடு என்னன்னு பார்ப்போம். நம்ம வீட்டிலேயே பழுத்த சீனி வாழை நம்ம அன்னைக்கு வெட்டிட்டு வந்தோம்ல, அந்த சீனி வாழை பழுத்திருக்கா? சின்ன தாரு பழுத்திருக்கு. இன்னும் கொஞ்சம் பழுக்கணும், ஆனா இது ஒண்ணு பழுத்திருக்கு. உடஞ்சி கொடா புட்டு உடஞ்சிச்சு. கொலா புட்டா? ஆமா, கொடா புட்டு தான் இது. உடஞ்ச புட்டு. நீங்க புட்டு கொட்டு இருக்குது. இந்த பாரு, கொடா புட்டு. மூடி வச்சிடும், சூடு போய். இதுக்கு சிக்கன் குழம்பு, என் மருமகள் சீனியும் வாழைப்பழமும் சாப்பிட்றான். நான் எப்பவுமே கொஞ்சம் ஸ்டார்டிங்ல இருந்து வாழைப்பழம் சீனி போட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் சாப்பிடுவேன். சின்ன வயசு பழக்கம். ப்ரௌன் சீனி அதை போட்டு வாழைப்பழம் வச்சு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும். சின்ன குழந்தைங்க மாதிரி. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே தோட்டத்துக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம், நானும் என்னோடய கணவரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜம்புக்காய், சின்ன ஜம்புக்காய். முந்தா நேற்று வீடியோ எடுத்தோம். அன்னைக்கு அவங்க இல்லை, ஊருக்கு போயிருந்தாங்க. தேவிக்காவை வச்சு வீடியோ எடுத்தேன். அவங்க அவ்வளோ எடுக்க தெரியாது. இன்றைக்கி பாருங்கள், நல்லா கிளியராக எடுத்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் எடுத்தது. அவ்வளோ அழகாக இருக்குதுல்ல. இந்த பழம் பிஞ்சில் ஒயிட்டாக இருக்குது, பழுக்கும் போது பிங்க் கலர் ஆகிடும். இதை எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே மடுவத்துக்கு போகலாம், அங்கே கொழுந்து எடுக்கிறாங்க, அதை போய் பார்த்துட்டு வரலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன். ராக்ஸியும் எங்கள் கூடவே வந்து. இது வந்து எப்பயாவது பெரிய மழை வரும்போது வரும். பெரிய மழை வரும்போது இதில் தண்ணி ஊற்றும். இங்கே மேலே வந்து வரும், இதுக்கு அடியில் போயிட்டு அப்படி போடும். இங்கே பாருங்க, மழை நின்றுட்டு அப்புறம் வெயில் வந்தால் நின்றும். காலில் அட்டை ஏறுது. இருங்க கடிச்சிட போடு. பாப்பா என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். வேணாம், எடு வேற எங்கே செட்டில் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ கடிச்சு ரத்தம் ஊற்றிச்சின்னா அப்புறம் ஊற்றிட்டே இருக்கும் ரத்தம். எடுங்க சீக்கிரம். வேணாம், ஓட்டை போட்டுரும். கட்டையை பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இப்படி தான் ஒல்லியாக இருக்கும், மெலீஸா. அதுக்கப்புறம் ரத்தத்தை குடிச்சிட்டு நல்லா பெருசாகிடும். இது கடிச்சாதான் ரத்தம் ஊற்றிட்டே இருக்கும், அதனால தான் எரிச்சலாக இருக்கும். பார்த்தாலே அருவருப்பாக இருக்குது. ஆடு ஃபுட் கமிங். பெருமாள் வித் ஆடு ஃபுட். நல்லா பாருங்க, கொழுந்து எடுக்கிறாங்க. பாருங்க எப்படி மழை வருமா இன்னைக்கு, சொல்லுங்க. இன்னைக்கு மீட்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்து சென்ட்ரல் ப்ராவின்ஸ் 100 மில்லிமீட்டர்ஸ்னு போட்டிருக்காங்க. ஐயோ, பெரிய மழை வருங்க. இப்படிதான் வெளிச்சமாக இருந்துச்சு அதிகம். நேற்று தான் இருக்கிறதுல மோசமான மழை. எவ்வளோ மழைன்னு பார்த்தியா காலையில்? கீரி கீரி கீரி. நல்ல கொழுந்து இருக்குது.
மழை காலத்தில் தான் நல்லா கொழுந்து வரும், நல்ல சீசன். நம்ம மலையில் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற எல்லா எஸ்டேட்லேயும் நிறைய கொழுந்து போடுவாங்க. அன்னைக்கெலாம் பிஸியாக இருப்பாங்க எல்லோரும், பயங்கர வேலையாக இருக்கும். நடுவில் மழை வந்தும் வேலையை கெடுத்துரும். ஓரளவுக்கு தூறிட்டு இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டே இருப்பாங்க. பெரிய மழைலாம் வந்தால் மலையை விட்டு இறங்கிடுவாங்க. அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும்ல, மழையில் எடுக்கிறதுக்கு. குளிரும் வேறு இங்கே, அதனால் நாங்களே அனுப்பிடுவோம், இல்லைன்னா அவங்களே போயிடுவாங்க வீட்டுக்கு. இப்போ கொழுந்தெல்லாம் எடுத்து முடிச்சிட்டு 11 மணிக்கு வந்து கொழுந்தை கொட்டுவாங்க மடுவத்தில். அதுக்கப்புறம் லன்ச் டைம் இருக்குது அவங்களது. இன்றைக்கி நம்ம பார்ப்போம் என்ன லன்ச்சு அவங்க சாப்பிட்றாங்கன்னு. ஒரு நாள் தெரியாமல் போய் நின்று பார்க்கணும் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கறதுக்கு. குழந்தை எடுத்து ஏதோ ஊர்கதை பேசிகிட்டு இருப்பாங்க, அதை நம்ம போய் கேட்கணும். நம்ம போனால் அந்த கதையெல்லாம் நின்றுவாங்க. என்ன பேசுகிறாங்க மெதுவாக ஒளிஞ்சிட்டு கேட்கணும். மடுவத்துக்கு பக்கத்தில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. சம்பளம்லாம் போடுறது, கணக்கு எழுதுறது எல்லாமே இதுக்குள்ளே தான் செய்வாங்க. இந்த 2 ரூமும் வந்து இந்த ஆஃபீஸ் வேலைக்காக யூஸ் பண்ணுறது தான். கொழுந்து மடுவத்தை மேடம் க்ளீன் பண்ணுறாங்க. இந்த கொழுந்து இலெல்லாம் கொட்டி இருக்குதுல்ல, அவங்க வந்து கொட்டுறதுக்குள்ளே நம்ம கூட்டி வச்சிட்டோன்னா க்ளீனாக இருக்கும். மழையில் இலை குப்பைலாம் நிறைய இருக்குது. காற்றுக்கு வந்தது தான் அந்த குப்பை வரும். இல்லை அவங்க அந்த வேலை செய்கிறவங்க சாப்பாட்டு பேக் இதுதான், சாப்பாடு தண்ணியெல்லாம் இதுதான் வச்சுருப்பாங்க, தொங்க விட்ருக்காங்க. கீழே வச்சா நாயெல்லாம் இழுத்துரும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி மேலே தொங்க விட்ருவாங்க. க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ வந்து கொட்டிடலாம் நல்லா. சும்மா ஏதோ வேலை செஞ்சு ஒட்டி முடிச்ச மாதிரி சும்மா கையும் நீச்சி கிளவி மாதிரி உட்காந்துருக்குது பாருங்க. நம்ம மடுவத்தை சுற்றி பெப்பர் கொடி வச்சுருக்குறோம். இது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற பெப்பர் கொடியெல்லாம் வீட்டு யூஸ்க்காக எடுக்கிறதுக்காக அப்படியே வச்சுருக்குறோம். மலையில் இருக்கிற பெப்பர்லாம் வந்து நம்ம எடுத்து கடைக்கு போட்டுடலாம். இதில் இருக்கிறது ஒரு 5-6 கொடி இருக்கும், அது மட்டும் வீட்டு யூஸ்க்கு அப்படியே வச்சுருக்குறோம். இன்றைக்கி நான் கொஞ்சம் எடுத்தேன், அதுக்கப்புறம் ஆள் வச்சு ஃபுல்லாகவே எடுத்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம வீட்டுக்காக எடுக்காமல் வச்சோம். இப்போ கொஞ்சம் எடுத்துருக்குறேன், இன்னும் இருக்குது, பார்த்து எடுக்கணும். எடுத்துட்டு இதை உதுத்துட்டு வெயிலில் நல்லா காய போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வீட்டுக்கு வச்சுக்கலாம். நமக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் கொடுக்கறதுக்கும் இதுலேருந்தே தான் கொடுப்போம். நம்ம ஊருக்கெலாம் போகும்போது கேட்டாங்கன்னா எடுத்துகிட்டு போய் தான் கொடுப்போம். நான் சொன்ன மாதிரி இது வந்து பனைமூர், அந்த பெப்பர் காரம் கம்மியாக தான் இருக்குதுல்ல. நம்ம நாட்டு மிளகு கிடைச்சா இருக்குது தானே. ஆமாம், நாட்டு மிளகு. அது என்னன்னா மலையில தான் மெயினாக இருக்குது. அது வந்து மிச்ச விட்டு வச்சோம்னா திருட்டு போயிடும். ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க, அன்னைக்கு கமெண்ட்ஸில் கூட சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மிளகு எங்களுக்கு கிடைக்கல, அந்த காரம் இல்லாமல் ஏதோ மிக்ஸ் பண்ணி கலந்தெல்லாம் வருது, உங்கள் அளவுக்கு இந்த கொடியிலேருந்து எடுத்து நேரடியாக யூஸ் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது உண்மைக்குமே அது ஒரு கிஃப்ட் தான். அது ஆக்சுவலாக பப்பாயா விதெல்லாம் கூட கலந்துடுறாங்கல்ல காய வச்சு, அதனால இது மிளகு அது இதுன்னு தெரியாது. அந்த ஃபுல்லாக முழு டேஸ்ட்டு கிடைக்காது. நமக்கு எப்படி வாசனையாக இருக்குது இந்த பெப்பரை அரைச்சோன்னா, அந்த அளவுக்கு கடையில் வாங்குகிற மிளகு இருக்காது. ரசம் கூட பாருங்கள், ஒரு மாதிரி தனியாக ஒரு டேஸ்ட் இருக்கும் ரசம்லாம் வச்சோன்னா இந்த மிளகு. அதனால தான் இதோட ஸ்பெஷல் அதுதான். நம்ம தோட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். ஆமாம், நேச்சுரலாக நம்ம எடுத்து செய்யறது. இங்கே பாருங்க, பெப்பரை முடிஞ்சாச்சு.
நாங்களாம் கிராமத்தில் இருக்கிறது. உனக்கு அந்த கிளவிங்க பற்றி நிறைய இருக்குல்ல உனக்கு. கிளவி இல்ல. சுருக்கு பேக் போடுறது. ஊர்ல நமக்கு எந்த வசதியோ அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்க வேண்டியதுதான். தேவி என்ன சாப்பாடு இன்னைக்கு? சோறு கறி. என்ன கறி? பொலஸ்கா கறியா? அப்புறம் கத்திரிக்காய் கொச்சிக்காய் மிளகாய் சூப்பர். மிளகாய் கறியா? கொச்சிக்காய் கறி. இதுதான் வேறமான தேவி. என்ன சாப்பாடு தேவி இன்னைக்கு? சோறு கீரை. என்ன கீரை? தக்காளி கீரை கத்திரிக்காய். சோறு தக்காளி கீரை கத்திரிக்காய். இன்னும் மகேஸ்வரி என்ன சாப்பாடு உங்களுக்கு? போஞ்சி. அப்புறம் கோவாவா? கோவாவும் போஞ்சியுமா? பருப்பு எதுவும் இல்லையா? போஞ்சியும் பருப்பு தான். பருப்பு தெரியாம அப்பயே பருப்பு சொல்ல மாட்டீங்களா? செல்வன் முழிச்சிட்டு உட்கார்ந்து இருக்குது. என்ன செல்வன் சாப்பாடு இன்னைக்கு? கிழங்கும் கத்திரிக்காயும். என்ன கிழங்கு? உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயுமா? சரி சரி. மஞ்சுளா? ரசமும் வெண்டிக்காவும் ரசம் வெண்டிக்காவா? பொலஸ் எப்படி செஞ்சீங்க? சாப்பாடு மாத்திக்கிட்டீங்க அங்க. அதான் பாருங்க. மஞ்சுளா வந்து தேவிட்ட பொலஸ் வாங்கிச்சா? அப்ப நீ யாருக்கு கொடுத்தீங்க உங்க கறிய? தேவி கொடுத்து எடுத்தீங்க. நீங்க ஒருத்தர் மாத்திக்கிட்டீங்க. கமலா பாடா நீங்க? பாலும் கத்திரிக்காய். சோறு சாப்பிடலையா? சாப்பிடல. உடம்பு சரியா சோறு சாப்பிட மாட்டீங்களா? சரி. செல்லமா தனியா சாப்பிடல, அடிச்சு புடிங்கிடுவாங்கன்ட்டு தனியா உட்காந்து சாப்பிடுறது. என்ன சாப்பிடுறீங்க செல்லமா? பொலஸ்காயும் உருளைக்கிழங்கு கருவாடு. என்ன கருவாடு? அந்த பேர் கூட வருது. பேர் கூட வரலையா? நல்ல கருவாடு. பேர் கூட வரலன்றது நல்ல கருவாடு. என்ன கருவாடு? இப்ப கடையில் வைக்கிற வெள்ளை கருவாடு. பேர் இல்லாத கருவாடா? சரி. ஈஸ்வரி நாளைக்கு சாப்பாடு? வெந்தய குழம்பு கீரை. சோறு வெந்தய குழம்பு கீரை சுண்டல். உங்க அண்ணி என்ன சாப்பிடுது? பக்கத்துல உட்கார்ந்துருக்க அண்ணி சுந்தரி. இது தட்டு ஃபுல்லா இருக்குது. இதுக்கு என்ன சுந்தரி இன்னைக்கு? கிழங்கு நெத்திலியும் கீரை கொட்கொலை கீரை கோவா வட்டக்கா. தட்டு ஃபுல்லா இருக்கு இன்னைக்கு. ஒரு கட்டு கட்டிட்டு வேலை செய்யணும். சரி. ராக்ஸி தூக்கம் வருது பத்தியா? நம்ம சொரிஞ்சா. சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ பேக்ல கொண்டு வந்த கொழுந்தெல்லாம் கொட்டிட்டு இருக்கிறாங்க. உதற வெயில் அடிக்குது. உதறி விட்டுருங்க. கொட்டினது உதருங்க. அந்த பக்கம் போடாதீங்க. இப்படியே வைங்க. இந்த பக்கம் வைங்க. அங்க வெயில் அடிக்கும்ல. மழை வருமா? மழை ஒண்ணு இருக்கு. எத்தனை மணிக்கு மழை வரும்ன்றீங்க நீங்க? 2 மணிக்கு? 2 மணிக்கு தான். எல்லாம் 2 மணிக்கு தான் சொல்றாங்க மழை வருது. இன்னைக்கு மெட் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க, சென்ட்ரல் ப்ராவின்ஸ், அதாவது நாங்கள் இருக்க ப்ராவின்ஸ்ல வந்து 100 மில்லிமீட்டர்ஸ் ரெயின் இருக்கும் அப்படின்ட்டு. பார்ப்போம். நல்லா கையை கால் நீட்டு உட்காந்துருக்காங்க. 12 மணி உட்காந்துருப்பாங்க. நாங்கள் இருக்கிறதா வெத்தலை போடலைங்க. நாங்கள் போனதுக்கப்புறம் சவுக்குன்னு வெத்தலையை போட்டு அப்படியே எல்லா பக்கமும் துப்பிட்டு இருப்பாங்க. 12 மணிக்கு வேலை இருக்குவா? எத்தனை மணிக்கு வேலை? ராக்ஸிய கட்டாயப்படுத்தி கொஞ்சிறாங்க பாருங்க. இப்படி பண்ணறதுனால பக்கத்துலயே வராது. ராக்ஸி பல்லே தேய்க்கிறது இல்ல. ராக்ஸி தூக்கம் பாத்தியா? கரெக்டாக 3 மணிக்கு இன்றைக்கி மழை வந்துச்சு. எல்லாம் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மழை வந்தது. நாங்கள் வேறு கேண்டிக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. இன்றைக்கி வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு இந்தியாவிலேருந்து வந்திருக்குறாங்க. அவங்க வந்து எங்களை டின்னருக்கு இன்வைட் பண்ணாங்க. அதனால் கேண்டிக்கு போகிற வேலை இருக்குது.
மழை வேற பெஞ்சிட்ருக்குது. இப்படியோ ரெடி ஆகிட்டு போயிடணும். 7 மணிக்கு டின்னருக்கு வர சொன்னாங்க. நாங்கள் வந்து ஒரு 5 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும். பார்க்கலாம். நல்ல மழை பெய்யுது, பெரிய மழை. இந்த மழை அடித்தாலும் பரவாயில்ல, போய் ஃப்ரெண்டை பார்த்தே ஆகணும். அதனால் எப்படியும் நாங்கள் கிளம்பிடுவோம். அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வரப்போ எப்படியும் ஒரு 10-11 மணி ஆகிடும் நைட்டு. மழைனால யாரும் இருக்க மாட்டாங்க வெளியெல்லாம். ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இங்கெல்லாம் மழையே இல்லை. மாத்தளையிலேருந்து கண்டிக்கு வர 2.5 மணி நேரம் ஆகும். ரோடு காலியாக இருந்ததுனால சீக்கிரம் வந்துட்டோம். இப்போ நாங்கள் லிஃப்ட்டில் போயிட்டுருக்குறோம். 5th ஃப்ளோருக்கு வர சொன்னாங்க. அங்கே தான் போக போகிறோம். அங்கே தான் டின்னர் சாப்பிட போகிறோம். மேலே வந்துட்டோம். இப்போ நாங்கள் சாப்பிட வேண்டிய இடத்துக்கு போகிறோம். இந்த ஹோட்டல் பேர் வந்து சினமன் மிஸ்ட். புத்தம் புதிய ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் நம்ம போயிட்டு ஃப்ரெண்டை மீட் பண்ண உக்காந்தாச்சு. அதுக்கப்புறம் சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்னெல்லாம் சாப்பிட போகிறோன்னு பார்க்கலாமா? முதல்ல அத்தைக்கு கொஞ்சம் சூப் ஊற்றி எடுத்துகிட்டு போய் நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். அவங்க டேபிளில் உட்காந்துட்ருக்குறாங்க. இது வந்து ஃப்ரைட் ரைஸ். இதில் வந்து எக்கும் ப்ரான்ஸும் போட்டிருக்கு. அது நான் எடுக்கலை. பக்கத்தில் பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் வச்சுருந்தாங்க. டொமேட்டோ ரைஸ். 5 ஸ்டார் ஹோட்டலில் தக்காளி சோறு வச்சுருக்குறாங்க. சரி எப்படி தான் இருக்குது பார்க்கலாமேன்னு எடுத்தேன். பார்த்தா தக்காளி சோறு மாதிரியே இல்லை, வேறு மாதிரி இருந்துச்சு. ஏமாந்து எடுத்துட்டேன். அது வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருந்தது. எனக்கு தக்காளி சாதம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் பாருங்களேன், எவ்வளோ வெரைட்டி இருந்தாலும் அதை தான் போய் நான் எடுக்கிறேன் முதல்ல. அதுக்கப்புறம் நூடுல்ஸ் இருந்துச்சு, அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். தக்காளி சாதம், நூடுல்ஸ் கொஞ்சம். என்ன பிரச்சனைனா இது வந்து ரேபிட் ஃபுட் வச்சு செஞ்சுருக்காங்க. நமக்கெல்லாம் மீட் இருக்கணும். மீட்டே காணும். லசனை போய் டேஸ்ட் பண்ணி போக டேஸ்ட் பண்ணி பாரு. அது சீஸ் அப்படி தான் வருவாங்க. மஷ்ரூம் சாஸ். Indian section, chicken pakoda. Chicken wings. Seafood kebab.
இன்னைக்கு ஒரு பிடிக்கல அப்படின்னு சொல்றேன். இது வந்து beef and spinach. போக் உங்கள்கிட்ட ஒத்து வராதுல்ல இது போக் மாதிரி இல்லை அதுதான் போக் அதுதான் போக் இது வந்து தக்காளி இது கத்திரிக்காய் ஏன் போக்குன்னு பார்த்த விட்ற சொல்லு ஃப்ரைட் சிக்கன் ஆனியன் கேப்சிகம். இது வந்து ஃபிஷ் பெப்பர் கறி. ஃபிஷ் பெப்பர் தால் பருப்பு. ஸ்ரீலங்கன் பம்கின் கறி. பூசணிக்காய் மேங்கோ நம்பூ. ஜாம் மாதிரி. ஆமாம் மூஜு பேங்கு மூஜு பீன்ஸ் கறி. பீன்ஸ் கறி. ராஜா பொட்டேட்டோ. இதெல்லாம் ஸ்ரீலங்கன் செக்ஷன். ஸ்ரீலங்கன் காண்டிமெண்ட்ஸ். அப்பளம் ஊறுகாய் அது சம்பல் அந்த ஐட்டம். Ice cream.
கடைசியாக பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாம் முடிச்சுட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம். இந்த நாள் இப்படி தான் போச்சு மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நல்ல வீடியோவோட நாளைக்கு பார்க்குறேன். பாய்.